திருமண சட்டம் பற்றிய பார்ட் 1 வீடியோவில் நான் என்ன சொல்லியிருந்தேன்னா, இந்து கடவுள்களை வணங்கக்கூடிய ஒரு தரப்பினருக்கு இந்து கலாச்சாரங்களை பின்பற்றக்கூடிய ஒரு தரப்பினருக்கு இந்த திருமண சட்டம் பொருந்தாது என்று சொல்லியிருந்தேன். அந்த தரப்பினர் யார் என்றால் ஷெட்யூல்ட் ட்ரைப்ஸ், பழங்குடியினர். பழங்குடியினருக்கு இந்து திருமண சட்டம் பொருந்தாது என்று அந்த சட்டத்திலேயே சொல்லப்பட்டிருக்கிறது. இது காரணம் என்னென்னா, பழங்குடியினரை பொறுத்தவரையில் அவர்களுக்கென்றே தனிப்பட்ட பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள், சடங்குகள் இருக்கிறதுனால அதையெல்லாம் ரெஸ்பெக்ட் பண்ணணுங்கிற எண்ணத்தில், அதை அப்செட் பண்ணக்கூடாதுங்கிற எண்ணத்தில் இந்த சட்டம் அவர்களுக்கு பொருந்தாது என்று சொல்லியிருக்கிறார்கள். உதாரணமாக இமாச்சல் பிரதேஷில் கின்னார் பகுதியில் ஒரு பழங்குடியினர் இருக்கிறாங்க. அவங்கள்கிட்ட ஒரு வினோதமான பழக்க வழக்கம் இருக்கிறது. ஒரு பெண் ஒன்றுக்கும் மேற்பட்ட ஆண்களை திருமணம் செய்யலாம் என்ற பழக்கம் அந்த பழங்குடியினரிடையே இருந்து வருகிறது. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, கின்னார் காடுகளில் மகாபாரதத்தில் பாண்டவர்கள் வந்து வாழ்ந்து வந்தார்கள் அந்த பேனிஷ்மெண்ட்டுக்கு பிறகு. அதனால் அவங்களுடைய டைரக்ட் டிசெண்டன்ஸ் நாங்கள். ஆனால் எங்களுக்கு பாண்டவர்களிடையே இருந்த அந்த பழக்கம் இன்னும் எங்ககிட்ட இருக்குது அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. இது நமக்கு வினோத பழக்க வழக்கமாக தெரியும். ஆனால் அவங்களுக்கு அது ஒரு கஸ்டமரி ப்ராக்டிஸ். ஊட்டியில் கூட ஒரு சமூகத்தில் இது போன்ற பழக்கம் உண்டு என்று சொல்வார்கள். இது போன்ற வினோதமான பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள், சடங்குகள் இருக்கிறதுனால அவங்களுக்கு அந்த சட்டம் பொருந்தாது என்று சொல்லியிருக்கிறார்கள். ஆனாலும் உச்சநீதிமன்றத்தில் சில வழக்குகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, பழங்குடியினர் ஒருவேளை இந்து கலாச்சாரங்களை பின்பற்றுபவர்களாக இருந்தால், இந்து நடைமுறைகள், இந்து சடங்குகளை பின்பற்றுபவர்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த திருமண சட்டத்தை எக்ஸ்டெண்ட் பண்ணலாம் என்று சொல்லியிருக்கிறார்கள். அந்த சட்டத்தில் சொல்லியிருப்பது இது அவர்களுக்கு பொருந்தாது. இப்போ அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, ஒரு இந்து ஆண் இங்கேருந்து அமெரிக்காவுக்கு ஒரு டெம்பரரி விசாவில் வேலைக்கு போகிறாருன்னு வச்சுக்கோங்க. அங்கே ஏற்கனவே ஒரு குஜராத்தி பெண் அதுபோல் டெம்பரரி விசாவில் வந்து வேலை பார்த்து கொண்டிருக்கிறார். இவர்களுக்கிடையே காதல் ஏற்பட்டு அங்கே நியூ ஜெர்சியில் ஒரு இந்து கோவிலில் அவங்க திருமணம் பண்ணிக்கிறாங்க. ஒரு 4-5 மாதங்களுக்கு பிறகு அவர்களிடையே மன வேற்றுமை ஏற்பட்டு அந்த பெண் இங்கு இந்தியாவுக்கு திரும்ப வந்து அவர் குடியிருக்கும் பகுதியில் உள்ள ஒரு நீதிமன்றத்தில் விவாகரத்து கேட்டு மனு தாக்கல் செய்கிறார். அந்த பெண்ணின் கணவர் அமெரிக்காவிலிருந்து வந்து இந்த திருமணம் அமெரிக்காவில் நடந்தது, எனவே இந்த நீதிமன்றத்துக்கு அதை பற்றி விசாரிக்க அதிகாரம் இல்லை என்று அவர் குறிப்பிடுகிறார். இப்போ இந்து திருமண சட்டம் என்ன சொல்கிறது இது பற்றி என்றால், ஒரு இந்து இந்திய நாட்டில் டொமிசைல் வைத்திருந்தால், இஃப் ஹி இஸ் டொமிசைல்டு இன் இந்தியா, அவர் எந்த நாட்டுக்கு போனாலும் இந்த சட்டம் பொருந்தும் என்று சொல்கிறது. டொமிசைல் அப்படின்னா என்னென்னா, இப்போ அவருக்கு இங்கே ஒரு வீடு இருக்கும், வாடகை வீடோ சொந்த வீடோ, அப்பா அம்மா அங்கே இருப்பாங்க, சொத்துக்கள் இங்கே இருக்கும், வங்கியில் கணக்குகள் இருக்கும், திரும்ப வந்து இங்கே இந்தியாவில் குடியேற வேண்டும் என்ற ஒரு இன்டென்ஷன் அவருக்கு இருக்கும். தற்காலிகமாக அமெரிக்கா செல்கிறார், வேலை நிமித்தம் போகிறாரு, திரும்ப இந்தியாவுக்கு வர வேண்டும் என்கிற கட்டாயம் அவருக்கு இருக்கும். அதுபோல் இருந்தால் அவர்களுக்கு இந்த சட்டம் பொருந்தும். எனவே அங்கு திருமணம் நடந்திருந்தால் கூட இந்த சட்டம் அவர்களுக்கு பொருந்தும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இப்போ இன்னொரு ப்ராப்ளம் நம்ம பார்க்கலாம்.
இங்கேருந்து ஒரு தமிழ்நாட்டிலிருந்து ஒரு ஆண் திருமணமாகாதவர் சீனா நாட்டுக்கு வேலைக்கு செல்கிறார். அங்கு ஷாங்காயில் வேலை செய்கிறார். அங்குள் கூட பணிபுரிந்த ஒரு சீன பெண்ணுடன் அவருக்கு தொடர்பு ஏற்பட்டு அந்த பெண்ணை அழைத்து கொண்டு இந்தியாவுக்கு வருகிறார். அந்த பெண்ணை பொறுத்தவரையில் ஒரு டூரிஸ்ட் விசா எடுத்து அழைத்து வருகிறார். இங்கு வந்த பிறகு அந்த பெண் இந்துவாக மாறுகிறார். ஷீ கன்வெர்ட்ஸ் டு இந்து. அதன் பிறகு அவர்களுக்கு இங்கே திருமணம் நடக்கிறது. அந்த திருமணம் ஒரு வேலிட் மேரேஜா? இந்த இந்து திருமண சட்டம் அவர்களுக்கு பொருந்துமா என்றால் கண்டிப்பாக அது பொருந்தும். ஏனென்றால் இந்து திருமண சட்டத்தை பொறுத்தவரையில் 2 இந்துக்கள் திருமணம் செய்தால் அந்த திருமணம் இந்து திருமண சட்டத்தின் கீழ்தான் நடக்க வேண்டும். அந்த திருமணத்திற்கு இந்த சட்டம் பொருந்தும். வெளிநாட்டவருக்கு பொருந்தாது என்று அது சொல்லவில்லை. ஒருவேளை 2 பேருமே வெளிநாட்டவராக இருந்தால் இந்தியாவுக்கு வந்து தாங்கள் இந்துவாக மாற வேண்டும் என்ற ஆசையில் வந்து இந்துவாக மாறி திருமணம் செய்தாலும் இந்த சட்டம் அவர்களுக்கு பொருந்தக்கூடியது தான். 2 இந்துக்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் ஒரே நிபந்தனை. இந்த சட்டம் யார் யாருக்கு பொருந்தும்னு பார்த்தோம். இனி இந்த சட்டப்படி 2 இந்துக்கள் திருமணம் செய்ய வேண்டும் என்றால் சில நிபந்தனைகள் இருக்கின்றன, கண்டிஷன்ஸ். இந்த நிபந்தனைகளை பற்றி நம்முடைய அடுத்த பாகத்தில் விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.